இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல பச்சை கொண்ட கடலை சுண்டல் வித்தியாசமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் மல்லி விதையை சேர்த்துக்கலாம். அந்த மல்லி விதை நல்லா காஞ்சதும் 3 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வாசனை வரும் வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த பொடியை நம்ம ரெடிமேடா பண்ணி வச்சும் எப்பெல்லாம் சுண்டல் பண்றோமோ அப்பெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். நீங்க அளவு அதிகமா இந்த பொடியை நீங்க அரைக்க போறீங்க அப்படின்னா எண்ணெய் இல்லாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க டைட் கண்டெய்னர்ல. தேவைப்படும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப காரத்துக்கு நான் 3 வரமிளகா சேர்த்திருக்கேன். இந்த 3 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரௌனா ஆற வரைக்கும் நம்ம இதுல வறுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆற வச்சிருங்க. வறுத்தது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். நான் இதுல கொஞ்சம் கடலை பருப்பு அப்படியே விட்டுருக்கேன். அதுலயே இப்போ நான் அரையிலேருந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். அந்த கடுகு இதுல சேர்ந்து பொரியட்டும். அந்த கடுகு பொரிஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையும் நறுக்கியிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ரொம்ப சாஃப்டா ஆக வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற அளவு அதை வதக்கிக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் இஞ்சி, ஒரு அரை இன்ச் துண்டு இஞ்சியையும் பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அது ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். இந்த இஞ்சியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவின மாங்காய் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்க கூடவும் சேர்த்துக்கலாம். இதே அளவு நான் கேரட்டும் துருவி வச்சிருக்கேன். அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் நீங்க நிறைய போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாங்காவையும் கேரட்டையும் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் இன்னைக்கு சேர்க்கறதுக்கு பச்சை கொண்டக்கடலைய நைட்டு ஊற வச்சு அதை மார்னிங் குக்கர்ல 5லேருந்து 6 விசில் கத்த விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்ததை அப்படியே வச்சிருக்கேன். நீங்க கரெக்டான தண்ணி கொட்டி அதை வேக வச்சுக்கோங்க. அதிகமான தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வடிச்சு எடுத்துக்க வேண்டாம். அது தண்ணியில தான் எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கும். இப்போ இந்த காய், மாங்காய், வெங்காயம் எல்லாமே அதுல நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுல சேர்க்க வேண்டிய பொடி எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துருக்கேன். இது 3மே இதுல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இதுல நம்ம அந்த வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா மாங்காவும் கேரட்டும் இருக்கிறது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். இப்ப நல்லா அதை வதக்கிக்கலாம். வறுத்து வச்ச அந்த கடலையும் தனியாவையும் நான் ஒரு பவுடரா அரைச்சி இதுல சேர்த்துட்டேன். ரொம்ப கோர்ஸ் பவுடரா அரைச்சிடாதீங்க. அப்ப நர நரன்னு அந்த சுண்டல் மேல அந்த பருப்பு அப்படியே இருக்கும். அதோட வாசனையும் டேஸ்டும் நமக்கு தெரியாம போயிடும். ஸோ ஃபைன் பவுடரும் இல்லாம கோர்ஸாவும் இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்க நிறைய அரைச்சிக்கிட்டீங்கன்னா இதை டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வேணுமோ அந்த சுண்டல்ல நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்ப அது 1 or 2 மினிட்ஸ் இந்த காயோட நல்லா வதங்கட்டும். அது ஏற்கனவே வறுப்பட்டதுன்றதுனால ரொம்ப நேரம் அது வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது நல்ல அரோமா வருது. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை கொண்டக்கடலையை நம்ம இதுல சேர்த்துடலாம். இந்த கொண்டக்கடலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கும் போதும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு கலர்ல இருந்தும் நம்ம பாடிக்கு கிடைக்குது. இப்ப இந்த கொண்டக்கடலைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 5லேருந்து 6 விசில் கத்த விட்டேன். அப்பதான் அது சாஃப்டா இருக்கும். 3-4 விசில்லையே நீங்க குக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். ஸோ எப்பயுமே இந்த கொண்டக்கடலை பண்ணும் போது மட்டும் கூட நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோம்னா தான் கொஞ்சம் சாஃப்டான சுண்டல் கிடைக்கும். அப்பதான் நமக்கு சுண்டல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சரி பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கு தனியா உப்பு போட்டோம், அந்த காய்க்கு இந்த கடலைக்கும் தனியா உப்பு போட்டோம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சுண்டலுக்கு உப்பு பத்துறத நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம அந்த பேன்ல வதக்கினா போதும். நம்ம முதல்ல சேர்த்து அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த சுண்டல்ல கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை.
தேங்காயும் நான் இதில் சேர்க்கலை. ஸோ இதை யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்க அதோட டெக்ஸ்சர், இந்த காய் அந்த பொடி எல்லாமே அதில் சேர்ந்து பார்க்கும் போதே ரொம்ப ஃபைனாக இருக்குது. நான் கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த லெமன் ஜூஸ் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நான் இப்போ இந்த சுண்டலை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா அந்த மாங்காவும் கேரட்டும் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போய் நின்றுடும். கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் அந்த சூட்டில் அது இருக்கட்டும். நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் வேணா மேலே கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டெலிஷியஸாக இருக்க இந்த கொண்டக்கடலை சுண்டலை பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.